بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه كتاب الأربعين في مذهب السلف சஹாபா எனும் சலஃபுடைய பாதை குறித்த 40 நபிமொழிகளில் 8வது நபிமொழி, நரகத்தில் அழிவுக்கு போய் சேரக்கூடிய பிரிவுகள், வழிகேடர்கள் பற்றிய எச்சரிக்கையையும், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, அல்லாஹ்வின் உதவியை பெறக்கூடிய கூட்டத்தை பற்றிய யதார்த்தமும் என்கிற தலைப்பில் ஷேக் அவர்கள் இந்த நபிமொழியை கொண்டு வருகிறார்கள். عن معاوية بن أبي سفيان رضي الله عنهما أنه قال معاوية ابن أبو سفيان رضي الله عنه இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அலா இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ஃபீனா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னிலையில் நின்று கொண்டு சொன்னார்கள், நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அலா இன்ன மன் قبلكم من أهل الكتاب افترقوا على 72 மில்லா, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட மார்க்கம் ஒன்று, ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிரிவுகள் எவ்வளவு? 72ஆக பிரிந்து விட்டார்கள். وَإِنَّ هَذِهِ الْمِلَّةَ سَتَفْتَرِقُ عَلَى 73 مِلَّةً و73 و72 في النار وواحدة في الجنة وهي الجماعة. இந்த உம்மத், என்னுடைய உம்மத்தாகிய என்னை பின்பற்றக்கூடிய இந்த சமூகம் 73 பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள். அவற்றில் 72 பிரிவுகள் நரகத்திற்கு செல்லும், ஒரே ஒரு பிரிவு மட்டும் சொர்க்கத்திலே இருக்கும். அதுதான் அல் ஜமாஆ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆவியா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சுனன் அபூதாவிலே 4597வது ஹதீஸாக மிகவும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அல் ஜமாஆ, ஜமாஅத் என்று சொன்னார்கள். அந்த ஜமாஅத் எது என்பதை பற்றி வேறு அறிவிப்புகளில் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய, திர்மிதியிலே, ஹாக்கிமிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸிலே சஹாபாக்கள் அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கும் பொழுது, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த மார்க்கத்தின் மீது, எந்த கொள்கையின் மீது இருக்கின்றோமோ அதன் மீது இருக்கிறவர்கள் தான் அந்த சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் என்று சொன்னார்கள். அந்த செய்தி திருமீதிலே 2641வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை சலஃபுடைய சஹாபாக்களுடைய பாதை குறித்த ஒரு மிக தெளிவான ஒரு அறிவிப்பாக இருக்குது. அதாவது முதல் அறிவிப்பு, முதல் செய்தி என்னவென்றால், சஹாபா நிச்சயமாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜமாஅத் என்று சொல்லும் பொழுது, சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஜமாஅத்தை வர்ணிக்கும் போது மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அவர்கள் என்று சொன்னார்கள். ஆக இந்த ஹதீஸிலிருந்து முதலில் ஒரு விஷயம் மிக தெளிவாக ஆகிவிடுகிறது. சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் முதல் கூட்டமாக இருப்பவர்கள் நபி தோழர்கள். இந்த கூட்டத்தில் தான் ரசூலுல்லாஹ்வும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை விட்டுவிட்டு சஹாபாக்கள் சொர்க்கம் போக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை விட்டுவிட்டு சொர்க்கம் போக மாட்டார்கள். ஆக ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பதுதான் அந்த கூட்டம் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஒரு விஷயத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள். என்ன? சொர்க்கம் செல்லக்கூடிய உம்மத்தை முஹம்மதுடைய உம்மத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹ்வும் அவருடைய தோழர்களும் எப்படி இருந்தார்களோ அப்படி இருப்பவர்கள். அப்படி என்றால்
ரசூலுல்லாவும் தோழர்களும் எப்படி இந்த மார்க்கத்தை அமல் பண்ணார்களோ, எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தாரோட ஈமான் எப்படி இருந்ததோ, அவருடைய புரிதல் இந்த மார்க்கத்தை குறித்து எப்படி இருந்ததோ, அது போலவே புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். ஆக யாரெல்லாம் ரசூலுல்லாவும் அவருடைய தோழர்களும் இந்த மார்க்கத்தை விளங்கியது போலவே புரிந்து கொண்டு அவர்களை பின்பற்றினார்களோ, அவர்களும் அந்த சொர்க்கம் செல்லக்கூடிய 73 இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பார்கள். மூன்றாவது விஷயம், இந்த ஒரு கூட்டத்தை போல புரியாமல் தீனை பின்பற்றாமல் வேறு மாதிரி தீனை புரிந்து கொண்டு தீனிலிருந்து பல பிரிவுகளாக பிரிகிறவர்கள் தான் 72 கூட்டம். அப்போ அந்த 72 கூட்டம் முஸ்லிம்கள் தான், ஆனால் அவர்கள் நரகத்திற்கு போவார்கள். இதற்கு காரணம் அவர்கள் ரசூலுல்லாவும் அவருடைய தோழர்களும் கொண்டிருந்தது போல இந்த மார்க்கத்தை புரியாமல் பின்பற்றாமல் தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப, தாங்கள் புரிந்து கொண்டதற்கு ஏற்ப, தங்களுடைய வழிகேடான சிந்தனைகளுக்கு ஏற்ப குர்ஆனையும் சுன்னாவையும் வளைத்து அவர்கள் விருப்பம் போல அவங்களுடைய பிடிவாதத்தோடு புரிந்து கொள்கிறவர்கள். அப்படி என்றால் அவர்கள் பல பிதஅத்துகளை மார்க்கத்திற்குள் நுழைப்பார்கள். 72 கூட்டங்களும் பிதஅத்வாதிகள். அப்போ 72 கூட்டத்தினர் நரகத்திற்கு போவதற்கு காரணமே அவர்கள் இந்த மார்க்கத்தில் பிதஅத்துகளை நுழைப்பதுதான். ஏன் நம்முடைய ஸலஃப் பிதஅத்துகளை பற்றி கடுமையாக எச்சரித்தார்கள், பிதஅத்துவாதிகளிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள், பிதஅத்துகளை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்றால், இந்த பிதஅத்துவாதிகள் சமூகத்தை இன்னும் நிறைய பிரிவுகளையும் குழப்பங்களை உண்டு பண்ணி மக்களை கூறு கூறாக ஆக்கி இந்த மார்க்கத்தை பல மாதிரியான மார்க்கமாக காட்ட ஆரம்பித்துவார். இதுவும் இஸ்லாம் தான், அதுவும் இஸ்லாம் தான், இதுவும் சரிதான், அதுவும் சரிதான் என்பது போல. அதே மாதிரி அவர்கள் சண்டைகளை கொண்டு வருவார்கள். 72 பிரிகிறார்கள் என்றால் அந்த 72 இணக்கமாக, அன்பாக, நேசமாக இருப்பார்கள் என்ற அர்த்தம் அல்ல. 72 பிரிகிறார்கள் என்றால் சும்மாவா? அவர்கள் அவ்வளவு கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு தான் கொண்டிருக்கிற கொள்கைதான் சரி என்ற வாதத்தை வைத்து வாக்குவாதம் செய்வார்கள். அந்த வாக்குவாதத்துடைய உச்சகட்டம் அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் வரும். வரலாறு, இஸ்லாமிய வரலாறை பார்த்தால் அப்படி பல சண்டைகள் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள், மார்க்கத்தின் பெயரால் கருத்து வேறுபாடுகள் வந்து, உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தௌஹீத், அஸ்மா உ சிஃபாத், அவருடைய பெயர்கள் பண்புகளை ஈமான் கொள்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடுகள், தர்க்கங்கள், விதியை மறுக்கக்கூடிய கூட்டத்தார் வந்தார்கள். தங்களுடைய சொந்த அறிவை கொண்டு மட்டுமே எதையும் பார்த்து ஒன்று ஏற்பது அல்லது நிராகரிப்பதுங்கிற கொள்கையை கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். இப்படி முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜ்கள், குறிப்பாக இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக மக்களை தூண்டுவதும், ஆட்சியாளருடைய குறைகளை வெளியே பரப்பி அதன் மூலமாக ஆட்சியாளர் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதும், இதன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் ஏற்பட்டு அரசியல் ரீதியான குழப்பங்களிலேயே மக்கள் உழல வைத்து அதன் காரணமாக ஒரு கட்டத்தில் போர்கள் முஸ்லிம்களுக்கு உள்ளேயே வருவதற்கு காரணமாக ஆக்குவதும் இந்த ஹவாரிஜிகளுடைய பணி. அவர்கள் ஒரு கூட்டம். அப்போ இந்த மாதிரி பலவிதமான கூட்டம், குறிப்பாக மிக முக்கியமாக ஷியாக்களுடைய வழிகேடுகள், குஃபுர்கள் ரொம்ப வெளிப்படையானவை. அவர்கள் நபி தோழர்களையே காப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய மிக மோசமானவர்கள். குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை, மறைக்கப்பட்டு விட்டது நிறைய என்று சொல்கிற அளவுக்கு கொள்கை உள்ளவர்கள். அவர்களிலே மிக மோசமான காப்பீர்கள் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட கடவுள் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக இப்படி பலவிதமான கூட்டங்கள் எல்லாம் எல்லாமே ஏதோ தாங்கள் வேறு ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டு வந்து தாவா செய்கிறவர்கள் அல்ல. எல்லாருமே இஸ்லாமின் பெயரால் தாவா செய்து முஸ்லிம்களுக்குள் முஸ்லிம்களையே தங்களுடைய குறிப்பிட்ட கொள்கைகளுக்கு, கற்பனையான கொள்கைகளுக்கு, பிதஅத்தான சிந்தனைகளுக்கு, வழிகேடுகளுக்கு அழைக்கிறவர்கள். நாம் அந்த அத்தனை வழிகேட்டு கூட்டங்களையும் நிராகரிப்பதோடு, எச்சரிக்கை செய்வதோடு அவர்களை விட்டு விலகியும் இருக்க வேண்டும். என்ன காரணம்? நாம் நபி தோழர்கள் எந்த பாதையில் நம்முடைய ஸலஃப் சென்றார்களோ அந்த பாதையில் இருப்பதுதான் ஹக். அந்த பாதையை விட்டுவிட்டு அவர்கள் புரிந்தது போல மார்க்கத்தை புரியாமல்
அவர்கள் செய்யாத ஒன்றை, அவர்கள் போகாத திசையிலே மார்க்கத்தை விளங்கி மக்களுக்கு மத்தியில் அது தீன் என்று சொல்வது மிகப்பெரிய பாத்தில், மிகப்பெரிய அசத்தியம், மிகப்பெரிய பொய். நிச்சயமாக அது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பது எந்த சந்தேகம் இல்லை என்பதை நம்ம இங்கே தெரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸில் மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சென்ற அஹ்லுல் கிதாப், அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், பனு இஸ்ராயில் பிரிந்ததை பற்றி சொல்லுவதிலிருந்து நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார்கள். என்ன தெரியுமா? இந்த பிரிவினைகளுடைய உச்சகட்டம் எங்கே போய் முடியும் என்றால், எப்படி பனு இஸ்ராயில் இன்று இஸ்லாமை விட்டே வெளியேறி யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிற அளவிற்கு, வேறு மதத்தவர்கள் என்று பார்க்கிற அளவிற்கு நாம் இன்று அவர்களை பார்க்கிறோம். அது போன்ற ஒரு இடத்தில் ஒரு மனிதனை, ஒரு முஸ்லீமை, உம்மத்தை முகமதில் இருக்கக்கூடிய ஒருவனை இஸ்லாமியத்தை வெளியேற்றி கொண்டு போகிற அளவிற்கு, வழிகேட்டிலையும் குஃப்ரிலும் ஷிர்கிலும் கொண்டு போய் தள்ளுகிற அளவுக்கு இது உச்சகட்டத்தில் கொண்டு போய் தள்ளும். அதாவது ஒருவன் கடைசியில் முர்த்ததாக இஸ்லாமை விட்டு வெளியேறியவனாக கூட ஆகிவிடுவான். எப்படி பனு இஸ்ராயில் இன்று வெளியேறி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது, தௌராத் கொடுக்கப்பட்டது, இன்ஜீல் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அவர்களை முஸ்லீம் என்று சொல்வோமா? அவர்கள் காப்பீர்கள். ஆனால் அவர்கள் எடுத்தோடனே காப்பீர்களாக ஆகவில்லை, ஆரம்பத்திலே காப்பீர்களாக ஆகவில்லை. அவர்கள் மார்க்கத்தின் பிற பிரிவுகளில் விழுந்து 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 கடைசியில் மார்க்கத்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் பித்அத்துகள் ஒரு மனிதனை எந்த அளவு உச்சத்துக்கு கொண்டு போவோம் என்றால், குஃப்ரின் உச்சத்துக்கு கொண்டு போய் ஒரு மனிதனை இஸ்லாமை விட்டு கூட ஒரு கட்டத்தில் ஒரு முஸ்லீம் வெளியேறுகிற அளவுக்கு தள்ளிவிடும். எப்படி பனு இஸ்ராயில் வெளியேறினார்கள், அது போல பனு இஸ்ராயில் இந்த மார்க்கத்தில் தான் குழப்பத்தை கொண்டு வந்தார்கள். மார்க்கத்தின் பெயரால் பலவிதமான கொள்கைகளை பரப்ப ஆரம்பித்தார்கள், வேதத்தையே மாற்றினார்கள். ஆக இந்த சமூகம் வேதத்தை மாற்ற முடியாது. ஆனால் வேதத்தில் இருக்கிற கருத்துக்களை வேறு கொள்கைகளால், சிந்தனைகளால், தப்பான அர்த்தங்களை சொல்லி, குர்ஆனுக்கு தவறான விளக்கங்கள் சொல்லி மக்களை குழப்ப முடியும், வழிகெடுக்க முடியும். ஆகவேதான் நாம் ஏன் அந்த சஹாபா போல இந்த தீனை விளங்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்றால், அந்த சலஃப் தீனை சரியான முறை விளங்கி ஹக்கிலே இறந்தார்கள். அதே ஹக்கில் இறந்த நிலையிலே அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அவருக்கு நற்செய்தி சொல்லப்படுகிற நிலை இருந்தது. நாம் அவர்களை போன்று பின்பற்றினால் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ஆனால் அவர்களுடைய பாதை விட்டுவிட்டு இந்த மார்க்கத்தில் எந்த வடிவத்தில் பிதஅத்துகளை கொள்கைகளால், அமல்களால் எதிலே கொண்டு வந்தாலும் சரி, அது நிச்சயமா நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிற மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த ஹதீஸில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே ஒற்றுமை வர வேண்டும் என்றால் சஹாபா போல இந்த மார்க்கத்தை விளங்கி நாம் அமல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஒரு காலம் நமக்குள் ஒற்றுமைகள் வரவே வராது, பிரிவினைகள் தான் வரும். அது பலவிதமான கூட்டங்களாக நாம் பிரிந்து கொண்டேதான் போவோம் என்கிற எச்சரிக்கையும் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுபட்ட ஒரே சமூகமாக இந்த தீனை நபித்தோழர்கள் போல விளங்கி அமல் செய்யக்கூடிய நல்லோர்களில் அந்த சொர்க்கம் செல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட நரக 72 கூட்டங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்லக்கூடிய அல்லாஹ்வின் உதவி பெறக்கூடிய ஒரு கூட்டமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.